ஹாய்! அனைவருக்கும் வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நேரத்த பார்த்தீங்கன்னா, டைம் என்ன டைம் என் முகத்துல இருக்கு அங்க பாரு. டைம் நானும் என்னைய பார்க்கா. இங்க இருந்து பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சோ? ஆமா டைம் இந்தா இந்த சைடு கேமரா பார்க்குறேன்ல. மணி 12:30 ம். 12:30 ஆயிருச்சு. ஆமா. என்னம்மா? ம். 12:30 ஆயிருச்சு இன்னைக்கு. ம். இன்னைக்கு வியாபாரத்துக்கு போலங்க. முந்தா நேத்தும் நல்லா மழை பெஞ்சுச்சா, இப்ப சனிக்கிழமை போனதான் மழை போன பெஞ்சுச்சு. வாரத்திலே 3 நாள் வியாபாரம் தான் பார்த்துருக்கோம். 3 நாள் வியாபாரம் பார்த்தோம்னா 2 நாள் நான் போனேன், 1 நாள் 2 பேரும் சேர்ந்து போயிட்டோம். ஆ. சண்டை போடாத சொல்லிட்டேன் நான். என்ன பண்ணுறது, செல்லு ஸ்டாண்டுல அடிச்சு உடைச்சிருவேன். இல்லங்க, நீங்களே இன்னைக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு முடிவு பண்ணுங்க. அதுக்காக தான் மெயினாவே உங்களுக்கு இந்த வீடியோ ஆன் பண்ணது. இல்லைனாலும் நீங்க வீடியோ போடுவீங்களா அப்படின்னு கேட்டுறாதீங்க. நாங்க வீடியோ போடுவோம். பேசி கேட்குற அந்த உறவுகளுக்காக கண்டிப்பா நாங்க வீடியோ போடுவோம். அது மத்தவங்க நீங்க வேணா இப்ப பெரிய இந்தியா கட்சியை சொல்ல வந்துட்டீங்களா? இந்தியா கட்சியா? இந்தியாவுக்கு முக்கியமானதை சொல்ல வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்கறவங்க எல்லாம் கம்முன்னு இருந்தா போதும். இல்லையா பார்க்க பிடிக்கலன்னா தள்ளி விட்டு போனா போதும். நம்மள கேட்கறவங்க நீங்க கண்டிப்பா ஒரு நேத்து இங்கிலீஷ்ல சொல்லியிருந்தாங்களே, ஒரு டாபிக்காவது பேசி போடுங்கன்னு டெய்லி. ஆமா. அதனால அவங்களுக்கு வீடியோ அவங்களுக்காக நம்மள எதிர்பார்க்கிற எல்லா உறவுகளுக்காக. அப்படி சொல்லிட்டு சுருக்கமா முடியுமா? கிடையவே கிடையாது. ஆமா. அப்ப இன்னைக்கு எதுக்காக காரணம் அப்படின்னா, நேத்து நைட்ல இருந்து பசுமாடு வாங்குறதுக்கு அப்படி தும்பியா துடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இருக்கிற மாட்டை வளர்க்க முடியாம நான் படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும். பொதுவா சொல்றேன்மா, பொதுவா சொல்றேன். அப்ப பசுமாடு வாங்கணுமா, 2 மாடு பக்கத்துல ஒருத்தவங்க கொடுக்குறோம்னு சொல்லி சொல்றாங்க. அந்த 2 மாட்டை வாங்கி பால் கறந்து நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொல்றாங்க. வாங்குவோமா வேண்டாமா? சொல்லுங்க வாங்குவோம்னு பாடாப்படுத்துறாங்க. பக்கத்துல 2 மாடு வருதுங்க. ஒன்னு ஒரு சம்திங் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வருது அந்த செட்டு மாட்டை வளர்க்குறதுக்கு செட்டு போடுறதுக்கு இந்த பக்கத்துல இருக்க அந்த இடத்த தரேன்றதுக்காக வாடகைக்கு அங்கேயும் போட்டு பார்த்துக்கலாம். நம்ம கறந்து வித்துக்கலாம். சவுண்டா பேசுங்க. கறந்து வித்துக்கலாம். இவங்களோட வேலை காலையில வெள்ளன பாலை கறக்கணும். 2வது புல்லு வெட்டிக்கிட்டு வரணும். பால் கறக்க தெரியணும்ல நமக்கு. ஏங்க உங்களுக்கு என்ன கறக்க தெரியாதா? என்ன இப்படி டவுட்ல கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இவர் எப்படி பேசி கறக்குறாருன்னு பாத்துக்கிட்டு தானே இருக்கிறீங்க. பேசி யாரு கறந்தா, யாருக்கு நான் கறந்தா நீ கறந்தியான்னு பாக்குற எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். சொல்லுங்க, நான் கறக்கலாம் கிடையாது, கட்டி இழுத்தேன். ஆமா கயிறு கட்டி இழுத்த, அதுதான் உண்மை. மனுஷன் என்னைய விட்டு தள்ளுங்க, நான் கறக்குறேன் புல்லு வெட்டி போடுறேன், அது 2வது விஷயம் விட்டுருங்க. காலையில எந்திரிச்சாக்க சாயந்தரம் போய் படுக்கிற வரைக்கும் நீ 1000 வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. இடையில இதுவும் தேவையா? என்னைய நினைச்சு ஏன் நீங்க கவலைப்படுறீங்கன்னு நான் சொல்றேன். நீங்க எப்பவும் கொஞ்சம் இன்னைக்கு 9:30 வரைக்கும் தூங்குறீங்க டெய்லி. கொஞ்சம் முன்னாடி எந்திரிக்க வேண்டியவர். ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு பாலை கறந்து கொடுத்துட்டு நீங்க புல்ல வெட்டியாந்து போட்டுட்டு தூங்குனா போதும். புல்லு வெட்டையில கூட நான் இவரை ஒத்தைக்கு விட போறது கிடையாதுங்க. நானும் போயிடுவேன். அதுக்கு முன்னாடி நான் வேகமா வேலையை பார்த்துட்டு உங்களோட வர்றேன். ஏதாவது கிடைச்சா கிடைக்கும்ல, ஒரு மாசம் அதிகம் வேண்டாம், கொஞ்சமாவது கிடைக்கும்ல முத்தே, நமக்கு அந்த மாட்டை லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. நம்ம ஏதாவது எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போக முடியுமா, வர முடியுமா? இப்ப ஒரு திருவிழாவுக்கே ஊருக்கு போறோம்னு வைங்களேன், இந்த மாட்டை வச்சு நம்ம என்ன முடியும், போட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா. அதுக்குதான் நான் சொல்றேன், திருவிழாவுக்கு நான் வரல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. ஏன்னா எப்படி சொல்றது, அம்மா நீ எப்படியும் சொல்ல வேண்டாம். நீ இப்பதான் தெரியுது நேத்து நைட்ல இருந்து என்னத்து காரணத்துக்காக நீ மாடு வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான்னு. திருவிழாவுக்கு ஓப்பி அடிச்சுட்டு அந்த மாட்டை காரணம் சொல்லி இங்க இருக்கலாம், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்கியா? மாட்டை ஓட்டிக்கிட்டனால நான் திருவிழாவுக்கு போயிட்டு தான் வரேன் நானு. இல்லைனாலும் நீங்க மாட்டை ஓட்டிக்கிட்டே போவீங்க, தெரிஞ்சு வச்சேன். மாட்டை ஓட்டிக்கிட்டு தான் போவேன். நான் சொல்லிருக்கேன், அதெல்லாம் பாவம். நம்ம வாங்கினா கரெக்ட் டயத்துக்கு தீவனம் கொடுக்கணும். கரெக்ட் டயத்துக்கு நம்ம போயிட்டு சில நேரம் நிறைய வியாபாரம் கிடைச்சிச்சுன்னா வரதுக்கு லேட் ஆகி போயிடும். பால் கறக்கணும். சில நேரம் நம்ம ஒரு வீட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கோம், எடுத்த வியாபாரத்தை போட்டுட்டு நேரத்தில் ஓடியாரணும்னு ஓடி வர முடியாது. வீட்டில் ஒரு பெரிய ஊர் இருந்தாங்கன்னா ஒரு தீவனம் எடுத்து போட கூட பார்த்துக்குவாங்க. சின்ன பசங்க அவங்கெல்லாம் வச்சுக்கிட்டா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. தேவையில்லாத ரிஸ்க், தேவையில்லாமல் அந்த 4 கால் ஜீவன்களுடைய பாவத்தையும் வாங்கி கொட்டிக்கூடாது. என்னங்க பாவம், காலையில புல்ல வெட்டிட்டு போறோம். புண்ணாக்கு, தவிடு, காடி வேலை எல்லாம் வீட்டுகளில் போய் நான் எடுத்துட்டு வர போறேன். 4-5 வீடு இருக்கு. சொல்றது வாயில சொல்றது ரொம்ப ஈஸி. வாயில சொல்ற மாதிரி காடி வெள்ளம் அப்படின்னு சொல்லிட்டாக்க கஞ்சி தண்ணி வந்துடாது. அங்க இருந்து தூக்கிட்டு இந்த மேட்டில் நீ ஏறி வரணும். ஏன் இல்லைன்னா நாங்க ஏற மாட்டோமா? இவரை கூப்பிட்டாதே அவர் பேசணும். நான் அதெல்லாம் தூக்கிக்கிறேன் வச்சுக்கிறேன்னு சொன்னா அதுதான் வேண்டாம். நீ 10 நாளைக்கு நீ தூக்குவோ, 11ஆம் நாள் என்னைய கஷ்டப்படுத்துவேன். என்னைய கஷ்டப்படுத்தவும் இல்லை. காலைல எந்திரிச்சோம், காலைல நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது முத்து போங்க, அந்த வேலை பார்த்துட்டு இருக்கல புல்ல வெட்டிட்டு இருந்து போடக்கூடாதான் நம்மளை போட்டு பாடப்படுத்துவாங்க. அப்ப அந்த கோவம் நம்ம மேல இருக்க எங்க தமிழ் இருக்க கோவத்தை அந்த வாயிலா ஜீவனுக்கு மேல காட்டுற மாதிரி ஆகி போயிடும். அதெல்லாம் சரி வராது நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க, ஒரு 2 மாட்டை வாங்கி வளர்த்தா தப்பா ரைட்டான்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன தப்பா செய்யும்? எல்லாருக்குமே குடும்பத்துல வேலை இருக்கத்தான் செய்யும். அதோட அதான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு தொழில் பண்ணா அதுக்கான ஒரு கஷ்டப்பாடும் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம தானே சேர்ந்துட்டு வச்சு பார்க்கணும். அதாவது வியாபாரத்தை கட் பண்ண வேண்டாம் நான் சொல்ல கிடையாது. மழை முடிஞ்சிட்டு, மழை தொடங்கிட்டாலே வியாபாரத்துக்கு போக முடியாதுங்க. எப்படியும் மேக்சிமம் எங்க ரோட்ல வண்டியே போய்க்கிறாது.
அப்ப அந்த டைம்ல சும்மா தானே இருப்போம், புல்வெட்ட மட்டும் போயிட்டு வருவோம்னே. மழை சமயத்துல பாம்பெல்லாம் இருக்கும், என்னால புல்வெட்ட வர முடியாது. எப்பப்போயோ நடக்க போறத இப்பயே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதே தான் நானும் சொல்றேன். மழைக்காலம் எப்பப்பயோ வரப்போதை பத்திலாம் இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அதாவது அது முன்னாடி சேர்க்கிறது இது. ஆ, இது நீங்க முன்னாடி இது கஷ்டம் வரும்னு முன்னாடி யோசிக்க கூடாது. சரி எப்படி நாங்க விடுங்க. அடிச்சுக்கிறோம். நான் சொல்றது கரெக்டா, சாந்தா சொல்றது கரெக்டான்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்டா சொல்லுங்க. அதுவும் இந்த ப்ளூ கலர் சட்டை போட்டிருக்க அண்ணனை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நானு. எதுக்கு தேவையில்லாம நம்ம வந்து தெரிந்த தொழில தான் என்னைக்குமே பார்க்கணும். தெரியாத தொழில தொட்டவனும் கெட்டான், தெரிஞ்ச தொழில விட்டவனும் கெட்டான்னு சொல்ற மாதிரி. அதாவது அளவுக்கு அதிகமா விட்டா தொட்டா தான் கஷ்டம். இது ம். மாடு வாங்கி வளர்த்து பார்ப்போம் 2 மாசம் 3 மாசம் தெரியும். இல்லைன்னா திருப்பி குடுத்துக்கிறதுனால தப்பு கிடையாதுன்னு நான் அப்படி சொல்றேன். கிடையாது. திருப்பி குடுத்தாலும் நமக்கு அந்த விலையெல்லாம் கிடைக்காது. அவங்க தேவைக்கு ஒருத்தவங்க குடுத்தாங்கன்னா, நம்ம தேவைக்கு நம்ம விக்க போனோம்னாக்க அதுக்கு உண்டான விலைய கம்மியா தான் சொல்லுவாங்க. வாங்குனா விக்கிறதுக்கு வாங்குவாங்க, வழக்கத்தே வாங்குவாங்க. வாங்கியாச்சு இல்லைங்க 2 வருஷம் 3 வருஷம் ஓட்டட்டும்னு சொல்லுவேன். சரி விடுங்க பிரச்சனைய. நாங்க மாடே வாங்கல. ஏங்க இந்த மாடு அப்படி ஒரு சட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அப்படியே சொல்லுவாங்கம்மா. அவங்க சட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்க. ஆமான்ட்டு சும்மா அடிச்சுக்காதீங்க ஏட்டையா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதே பாடு. நேத்து சாயந்தரம் தொடங்கினாங்க. அவங்ககிட்ட பேசி அதுக்குள்ள சாயந்தரம் இங்க பேசி நான் கடை பக்கம் போயிட்டு வர்றதுக்குள்ள அந்த வீட்டுக்காரங்க இடத்துக்காரங்கிட்ட எல்லாம் போய் பேசி எனக்குள்ள செட்டு போட்டுக்கோ புல்லு போட்டுக்கோலாம் கேட்டு வந்துட்டாங்க. நேத்து இங்க மாட்ட கட்டுவ இருக்கிறது வண்டி நிறுத்தவே இடம் பத்தல, அதெல்லாம் பெரிய பிரச்சனைன்னு சொன்னாரு. இடம் தானே பிரச்சனை. சொல்லிட்டு டவுனுக்கு தாங்க போயிட்டு வந்தேன். இடமெல்லாம் பேசியாச்சு, வாடகையும் பேசியாச்சு. இல்லங்க ஒரு ஸ்டெப் ஒரு இடங்கணும்னு முடிவு பண்ணிட்டு டக்கு டக்குன்னு கேட்கணும்ல. அது இது இல்லைன்னு அது இல்ல அது இல்ல இது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. எல்லாமே இருக்கு, நீ நம்ம தான் தைரியமா இறங்கணும். நம்மளால முடியும்னு யோசிச்சு இறங்கணும்னா முடியாதுன்னு இவர் சொல்றாரு. முடியும்னு நினைச்ச எந்த விஷயமே நம்மளால முடியும். அது நான் ஒத்துக்கிறேன். கன்ஃபார்மா ஒத்துக்கிறேன். ஆனா அதாவது அது கஷ்டம். அதாவது எப்படின்னு சொன்னாக்கா அது வந்து 2 பேருக்குமே கஷ்டம். நமக்கும் கஷ்டம். அந்த வாயில்லா ஜீவனுக்கும் கஷ்டம். அதுக்கு உண்டான பராமரிப்பை நம்ம குடுத்தே ஆகணும். அந்த விஷயம் தெரிஞ்சவங்க செஞ்சா அது வேற மாதிரி. தெரியாம நம்ம பால் கறக்க தெரியாது. அதுக்கு ஒரு ஆள ஃபர்ஸ்ட் வைக்கணும். அத கத்துக்கிற வரைக்கும் கறக்கிறதுக்கு ஒரு ஆள வைக்கணுமா இல்லையா? ஒரு ஆள வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். ரேடியோவை போட்டு விட்டுருவோம். செம்பகமே அப்படிலாம் அதெல்லாம் அந்த காலத்து மாடு. செம்பகமேன்னு போட்டு நீ பாலை கறக்கிறதுக்கு. இப்ப போய் பக்கத்துல செம்பு எடுத்துட்டு போனாலும் எட்டி வச்சுட்டு ஓடியே போயிரும். முதல்ல போறீங்களா இல்லையாடா? உங்க வேலை எதுவும் அதை பார்க்காம ஏன்டா தேவையில்லாத வேலைக்கு நிக்கிறீங்கப்பாங்க. செய்யணும்னு சொன்னா முன்னாடி செய்ய முடியும். நான் சொல்ல கேளுங்க. இப்ப அப்படி கிடையாது. இப்ப நமக்கு ஒரு வண்டியில வியாபாரம்னா நமக்கு தெரிஞ்சது. அந்த வியாபார தொழில தெரிஞ்ச தொழில ஏதாச்சும் ஒண்ணு பார்க்கலாம். இப்ப கயிறு பிசினஸ் நமக்கு தெரிஞ்சது. அந்த தெரிஞ்ச தொழில ஏதாச்சும் ஒண்ணு பார்க்கறோம்னா நம்ம தைரியமா இறங்கலாம். தெரியாத தொழில நம்ம தைரியமா எப்படி இறங்க முடியும்? ஒரு 2 அப்படியே யோசிச்சுக்கிட்டே தான் இறங்குற மாதிரி வரும். அவ்வளவுதான். இன்னைக்கு இத வச்சு தான் நான் உங்ககிட்ட பேசி முடிச்சுக்கிட்டு ஆச்சு. வண்டிங்கிறேன் மாடே வாங்கல. மாடு நான் சொல்றது கரெக்டா? சாந்தா சொல்றது கரெக்டான்றத நீங்க சொல்லுங்க. உண்மையா சொல்லுங்க. உண்மையா ஓகேயா? யோசிச்சு நாளைக்கு எது நல்லதுன்னு யோசிச்சு சொல்லுங்க. நல்லதுதான். எந்த விஷயமே இது ஒரு தொழில் தானே செய்யுங்கன்னு சொல்லலாம் தான். ஆனா அது தெரிஞ்ச தொழிலா இருக்கணுங்க. தெரியாதுல அவங்களுக்கு அவங்க மாடு வியாபாரம் பல வருஷமா வச்சு கறந்து பால் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயமா? ஏங்க மாடுன்னு நமக்கு மாட்டை பத்தியே நமக்கு தெரியாது. இப்ப மாடு வாங்க போறோம்னா மாட்டுல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு மெயினா நமக்கு தெரியாது. சும்மா மாட்டை கொண்டு போய் டபக்குன்னு காசை கொண்டு போய் கொடுத்துட்டு மாட்டை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு மாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நம்ம என்ன பண்ண முடியும்? சரி தெரியாது விடுங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்க போறது கிடையாது. நீங்க என்ன சொல்லி இவர் மைண்ட்ல ஒன்ன வேண்டாங்கிற ஒரு மைண்டு தான் இருக்குது. அதை நம்ம ஒன்றும் சொல்லி செய்ய முடியாது. சரி ஓகேங்க. பாருங்க பத்திரமா இருங்க. பாய்ங்க. எப்படி வாங்கலாமா வேண்டாமான்றத கமெண்ட்ல அண்ணனை ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்லுங்க. ஓகேவா? எங்க இருக்கிற